அனைவருக்கும் வணக்கம். மாஸ்க் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீமு. ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆனேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ளே வெற்றி சொல்லி. முதல்ல இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கம். தானு சார், கதிரேசன் சார், அப்புறம் நெல்சன் சார், கிங்ஸ்லின் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா. அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன, அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரிஸ் ஸ்டுடியோவுக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன். அன்றைக்கி வந்து நானும் அவங்களும் தான் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடினோம், ஒரே ஆல்பமில் பாடினோம். ஐ ரிமெம்பர். அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாரில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்போயே அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி நான் இருந்தேன். ஸோ ரெண்டு பேருமே பாடினோம் ஹாரிஸ் சார் மியூசிக்கில். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து, ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹர். அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும், ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன், என்ன சொல்கிறது, அந்த பவன் சொன்னார் கடையை பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு. ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி. அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் விகர்ணன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விகர்ணன் அமிச்சார். அந்த ஐடியா ஒன்று சொன்னார், ரொம்ப குவர்க்கியாக இருந்துச்சு. லைக் அன்லைக் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன், அன்லைக் வெற்றி, அப்படி தான் இருந்துச்சு. எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பித்தது. விகர்ணன் கேம் அப் வித் தி ஸ்கிரிப்ட். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி தான் எடுத்தோம். அண்ட் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜானர் இருக்கும், நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கோராகவும் சரி, ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகெயின். ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம், நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து காக்க அந்த பீரியடில் வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ், எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அவர், ஹாரிஸ் சார், ஆண்டனி சார், இவங்கெல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார். அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம், பெஸ்ட் விஷஸ் டு கவின். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம், I'm doing a lot of films with young heroes also. First time I'm working with Kavin. I wish the best for him. And Ruhani, best wishes. அவங்க இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க, ஆகாசம்லோ கத்தாரான, அதுவும் வந்து நான் பண்ணுறேன். அதுவும் இட் வில் பி ஒன் நைஸ் ஃபிலிம். ஸோ 2 ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ். மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் கவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி. பிகாஸ் yeah, it's been a while, I think, since I've had a big screen release in Tamil. So இந்த படத்தோட கதை மாதிரி the stakes are high, I think, for all of us. It's an important film for Kavin in his career. Ruhaniyoda first Tamil படம், விகர்ணன் first படம், and Chokku sir எங்க வணக்கம். Chokku sir-ஓட முதல் படம் as a producer. And so with all your blessings, hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir, Mr. Vetrimaran. அவர்தான் வந்து கிராண்ட் பப்பட் மாஸ்டர் மாதிரி. நாங்கள்லாம் like his little puppets. But thank you for everything. GV சொன்ன மாதிரி we actually go long way back. And
இந்த ஆல்பம் அவர் பயங்கரமாக ஜஸ்ட் இஸ் ஹிட் இட் அவுட் த பார்க் ரியலி. ஐ திங்க் இட்ஸ் நீங்கள் ரீசெண்டாக பண்ண ஆல்பமில் அஃப்கோர்ஸ் அமரன் இஸ் வெரி பியூட்டிஃபுல், பட் இது இஸ் அ ஃபன் ஆல்பம். நீங்கள் யூனோ இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் மோஸ்ட் ஃபன் ஆல்பம்ஸ் அண்ட் ஐ ரியலி திங்க் யூத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஆர்டி சார் ஆர்டி சாரோட படம் ஷூட் பண்ணால் அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு ஆல் மை co-actors and Pavan. I guess I prefer to keep my speeches short and sweet. So please wish us all the very best for November 21st. Thank you. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கர்ணன், சொக்கண்ணன், ஓனரம்மா ஆண்ட்ரியா மேடம், வெற்றிமாறன் சார், கவின், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரில. முதல்ல விக்கர்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து என் சீனை ரசித்து ருசித்து உள்ளே டீப்பாக போய் ஷூட் பண்ண போல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவனே இது வெற்றிமாறன் சார் படம்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தா போல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்கர்ணன், உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்ல வேணாம். நான் ஒரு படம் 3வது படம் பண்ணுறேன், நெட்ரிக்கன் ருத்ரன், இது 3வது படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும் தலை. நானும் அவரோட டான்ஸர் தலை, பெரிய டான்ஸரு. உண்மையாக அவர்கிட்ட கத்திய கடப்பாரியை குத்து சார் வில்லனாவே காமிச்சுக்கிறீங்களா சார், பெரிய டான்ஸர் சார் அவர். ஆனால் கத்தியெல்லாம் வச்சுட்டு கத்தாமல் ஒரு வில்லத்தனம் பண்ண பார்த்தியா நீ, என்ன சூப்பர் வின. ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்கார், ப்ரொடியூசருக்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர், ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்வேன் சார். நானும் மீரல் சாப் ஸ்ட்ரீட்டில் தான் வந்துக்கிறாங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெரு தான். ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம். அப்போது நான் மீரான் சாப் ஸ்ட்ரீட்டில் தானு சார் மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேறு யாரை பற்றி பேசுறது, ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள். என்ன ஏற்கனவே 2 நேஷ்னல் அவார்டு இல்லை? ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ. சேதுண்ணே, ஆமாம் தெரியுமா, சரி சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுல அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன், வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்துன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்ணன் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விட, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாகில் முடிச்சிருப்பாங்க. நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டைலாகில் அந்த பட கதையே இருக்கும். மேடம், இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டும். டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு நம்ம வேற என்ன
நம்ம வாழ்க்கை, நம்ம இன்னைக்கு நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சாருக்கு ரொம்ப நன்றி. கவின் வந்து அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும்? அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கலாம். கவின், இந்த படமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. கூட நடிக்கிறவன் நாசமாக போக விட்டுறாம என்னையே கையை பிடிச்சி ஐயோ அப்புறம் இந்த மாதிரிலாம் டைலாக் பேச விடாம என்னை வந்து ஒரு சட்டிலாக ஒரு நடிக்க வச்சேன். இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவாப்பல. கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோட சேர்த்து அணைச்சிக்குவாப்பல. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும். நன்றி, வணக்கம்.